ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்துறது தான் இந்த MCB அப்படின்றது. இந்த MCBயை நம்ம என்ன ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறோம், இது மனிதனை பாதுகாக்குமா இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்குமா, இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த MCBயை மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த MCBயை நார்மல் சுவிட்ச் மாதிரி ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ செய்ய முடியும். இது நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் வரிசையாக நிறைய கொடுத்துருப்பாங்க. இது ஏன் இப்படி கொடுக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய EV சப்ளையை நிறைய செக்மெண்ட்டாக வந்து பிரிப்பாங்க. அதாவது கிச்சன், ஹாலு, பெட்ரூமு இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் கொடுக்கும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கண்ட்ரோல் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி MCBயை சீரீஸாக போட்டு ஒவ்வொரு MCBயும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக்கலில் ஏற்படக்கூடிய ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து இந்த MCB பாதுகாக்கும். ஒன்று வந்து ஷார்ட் சர்க்யூட்டு, இன்னொன்று வந்து ஓவர்லோடு. இந்த ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றது நம்ம ப்ளக்கில் லைன் அண்ட் நியூட்ரல் அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் இருக்கும். இந்த லைன் அண்ட் நியூட்ரலுக்கு அக்ராஸில் நம்ம ஒரு பல்பை கனெக்ட் பண்ணும்போது அந்த பல்பு எரியும். அந்த பல்பு அதால் எவ்வளவு எனர்ஜியை கன்சியூம் பண்ண முடியுதோ அவ்வளவு எனர்ஜியை அந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கன்சியூம் பண்ணும். இப்போ அந்த பல்ப் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஒயரை டைரெக்டாக அதில் லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில கனெக்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நம்ம ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி லைனையும் நியூட்ரலையும் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைன் அப்படின்றது பவர் சப்ளை, இந்த நியூட்ரல் அப்படின்றது இந்த லைனில் உருவாகக்கூடிய எலக்ட்ரானை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் பாத். இந்த லைன் அப்படின்றது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடியது. அதால் எவ்வளவு அதிகபட்சமான பவர் சப்ளையை வெளியில் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகபட்சமான கரண்ட்டை வந்து அது வெளியில் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம லைனையும் நியூட்ரலையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது இந்த ஒயர் மூலமாக அதிகபட்சமான கரண்ட் வந்து லைன்லேருந்து நியூட்ரலுக்கு போகும். இப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு ஒயரை வச்சு ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரால் இந்த அதிகபட்ச கரண்ட்டை தாங்க முடியாது. அதனால் அந்த ஒயர் எரிய ஆரம்பிக்கும், இல்லை வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஓவர்லோடு. இந்த ஓவர்லோடு அப்படின்றது நம்ம ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டையும் நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஓவர்லோடு அப்படின்ற கண்டிஷன் உருவாகும். உதாரணமாக நம்ம கிச்சன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்சர், கிரைண்டர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரே நேரத்தில் ஆன் பண்ணும்போது அங்கே வந்து அதிகமான கரண்ட் வந்து உருவாகும். ஸோ அப்படி உருவாகக்கூடிய அதிக கரண்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம அந்த பிரேக்கரை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் ஃபியூஸ் அப்படின்றது. இந்த ஃபியூஸ் அப்படின்றது ஒரு மெல்லிய காப்பர் இலையாக இருக்கும். அதாவது ஒரு லோடு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவு கரண்ட் தேவையோ அதை மட்டும் அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு காப்பர் வந்து இருக்கும். அளவுக்கு அதிகமான கரண்ட் வரும்போது இந்த காப்பரால் அதை தாங்க முடியாது. அதனால் இந்த காப்பர் உருகியோ இல்லை வெடிச்சோ அந்த சர்க்யூட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். அந்த ஃபியூஸுக்கு அட்வான்ஸாக வந்தது தான் இந்த MCB. இந்த MCBக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி லைவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ளை கொடுத்து பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு MCBயை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த MCBயில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த MCBயில் இன்புட் வந்து நம்ம இந்த டெர்மினல் வழியாக கொடுப்போம். இந்த இன்புட்டு ட்ராவல் ஆகி நேராக ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புக்கு வந்து போகும். இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு. இது வந்து பெண்ட் ஆகக்கூடியது இந்த ஸ்ட்ரிப்பு. ஸோ இப்படி பெண்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் இருக்குது இல்லையா, இந்த பிளாஸ்டிக்கை வந்து இது கீழ் நோக்கி தள்ளும். இந்த பிளாஸ்டிக்கை இது கீழ் நோக்கி தள்ளிச்சு அப்படின்னா இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆயிரும். ஸோ இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் தான் வந்து ஓவர் லோடுக்கு வந்து பயன்படுத்தும். அதிகமான எக்யூப்மெண்ட் பயன்படும் போது அந்த நேரத்தில் இது மெதுவாக ஹீட் ஆகி பெண்ட் ஆகி இந்த பிரேக்கரை வந்து ட்ரிப் பண்ண வைக்கும். ஸோ இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புக்கு இப்போ சப்ளை வந்துடுச்சு. அதிலேருந்து இங்கே ஒரு காப்பர் மூலமாக கனெக்ட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேட்டுக்கு போகுது. இப்போ நான் பிரேக்கரை ஆன் பண்ணும்போது இங்கே ஜாயிண்ட்டு உருவாச்சு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டை உருவாக்கக்கூடியது இந்த பிளேட்டு தான். இங்கேருந்து சப்ளை நேராக இந்த காயிலுக்கு போகுது. இந்த காயில் தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு காயில். இந்த காயில் திக்காக இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு காரணம் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போது அந்த ஷார்ட் சர்க்யூட்டில் உருவாகக்கூடிய அதிகமான கரண்ட்டில் தான் வந்து இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அதிக கரண்ட்டில் எனர்ஜைஸ் ஆகிறதுனால இது வந்து திக்காக கொடுத்துருக்காங்க. இது சின்னதாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நார்மலாக ஆப்ரேட் ஆகும்போதே இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகி ட்ரிப் ஆகிரும். இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். அப்படி எனர்ஜைஸ் ஆகும்போது இதில் மேக்னெட்டிக் போல் வந்து உருவாகும். ஸோ அந்த போல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன ராடை வெளியில் பிடிச்சி தள்ளும். இந்த காயிலுக்குள்ளே ஒரு ராடு வந்து கொடுத்துருக்காங்க, அயான் ராடு. ஸோ அந்த அயான் ராடை அது வந்து வெளியில் பிடிச்சி தள்ளும். அப்படி தள்ளும்போது இந்த அயான் ராடு இந்த பிளாஸ்டிக்கை பிடிச்சி தள்ளும்போது இது வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இப்போ அந்த சப்ளை வந்து இந்த காயிலுக்கு போகுது. இந்த காயிலுக்கு போயிட்டதுக்கப்புறமா திரும்ப இந்த காயிலேருந்து இன்னொரு டெர்மினல் இங்கே போய் கனெக்ட் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் வந்து ஆர்க் சேம்பர். ஒரு ஷார்ட் சர்க்யூட் நடக்கும்போது இந்த சின்ன கேப்பு இந்த சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணாலும் அதிகமான கரண்ட்டு காற்று வழியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஏரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணி இது வந்து ஆர்க்காக மாறி ஸ்பார்க்காக மாறி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும்.
அப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்த பிரேக்கரு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகி இருக்கும்போது இந்த ஆர்க் வந்து மேல்புறமாக ட்ராவல் ஆகும். இந்த ஆர்க்கை கேன்சல் பண்ணுறதுக்கான ரெண்டே வழி தான். ஒன்று இதோட லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று இதோட ஏரியாவை ஷார்ட் பண்ணுறது. இந்த லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த காம்பேக்டான எம்சிபியில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் இருக்கிறதே கொஞ்சம் இடம் தான் அந்த கான்டாக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வழி தான் இந்த ஆர்க் சேம்பர் அப்படின்றது. இந்த ஆர்க் சேம்பருக்குள்ளே சின்ன சின்ன மெட்டல் பிளேட்ஸை குறுகிய இடைவெளியில் இன்சுலேஷன் மூலமாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்படி பண்ணியிருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆர்க் வந்து இந்த சேம்பர் வழியாக போகும். எதனால் இது வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேக்கர் வந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகிருக்கும்போது இந்த ஆர்க் வந்து ஹீட்டாக இருக்கும். அப்படின்றதுனால ஹீட்டாக இருக்க எந்த ஒரு பொருளும், நெருப்பாக இருக்கட்டும் இல்லை கேஸாக இருக்கட்டும், எதுவுமே மேல்புறமாக தான் போகும். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்க்கும் மேல்புறமாக போகும். அப்படி மேற்புறமாக போகும்போது அது இந்த ஆர்க் சேம்பருக்குள்ளே போகும். இந்த ஆர்க் சேம்பரில் சின்ன சின்ன இடைவெளியில் இந்த ஆர்க் போகும்போது அது கேன்சல் ஆகும். இந்த ஆர்க் ட்ராவல் ஆகக்கூடிய ஏரியாவை நம்ம குறைக்கும் போது அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இந்த ரெசிஸ்டன்ஸை அந்த ஆர்க்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். இந்த ஆர்க்கை நம்ம கேன்சல் பண்ணலை அப்படின்னா இந்த ஆர்க்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆர்க்கு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நான் இப்போ அந்த பிரேக்கருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ராடு வெளியில் வந்து இந்த பிரேக்கரை வந்து ட்ரிப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த ராடு வந்து வெளியில் தள்ளப்படுது. அப்படி தள்ளப்படுறதுனால இந்த ராடு வந்து இந்த பிரேக்கரை ட்ரிப் பண்ண வைக்கிது. இந்த ஷார்ட் சர்க்யூட்டு எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா நம்ம தவறுதலாக லைனையும் நியூட்ரலையும் ஷார்ட் பண்ணும்போது நடக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் பிசிபியோ இல்லை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காம்போனண்ட்டு ஃபெயிலியர் ஆகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷார்ட் சர்க்யூட்டை வந்து உருவாக்கும். இப்போ ஓவர்லோடு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த பிரேக்கர் எப்படி ட்ரிப் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஓவர்லோடு பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு வந்து ஹீட் ஆகி அது வந்து பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். இதை பண்ணுறதுக்காக நான் வந்து தண்ணியில் 2 ஸ்க்ரூவை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த தண்ணியில் சப்ளை கொடுப்பேன். சப்ளை கொடுக்கும்போது இந்த தண்ணியில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றத இதை காட்டும். ஸோ நான் வந்து கரண்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக உப்பை வந்து நான் அந்த தண்ணியில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி போடும்போது எனக்கு இங்கே கரண்ட் அதிகமாகும். அதே மாதிரி பிரேக்கர் ஓவர்லோட் ஆகும்போது ட்ரிப் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் வந்து 0.3 ஆம்பியர் எடுக்கிறத பார்க்க முடியும். இப்போ நான் வந்து சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ சால்ட்டு போட போட அங்கே கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ 2 ஆம்பியர் கிட்ட வந்திருக்கு. 3 ஆம்பியர். சூடாகுது. இந்த மாதிரி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இங்கே கிளாஸ் போல் வெடிச்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம். அதனால் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு இதை பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் ட்ரிப் ஆக மாட்டேங்குது? எஸ், ட்ரிப் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் அந்த ஓவர்லோடை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தா ஈஸியாக தெரியும். அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு வந்து பெண்ட் ஆகி ட்ரிப் ஆகுறது. இந்த பிரேக்கர் பற்றி சரியாக தெரியாதவங்க இந்த பிரேக்கர் மனிதனுக்கு ஷாக் அடிக்கும்போது ட்ரிப் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த பிரேக்கர் வந்து எந்த விதத்துலையும் ஷாக் அடிக்கும்போது ட்ரிப் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த பிரேக்கரோட அடிப்படையான ஒரு விஷயமே இது குறிப்பிட்ட அளவு கரண்ட்டை தாண்டும் போது தான் இது ட்ரிப் ஆகவே செய்யும். அப்புறம் இந்த பிரேக்கரோட தேவை என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி உருவாகும். ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போதோ ஓவர்லோடு ஏற்படும் போதோ அதீதமான கரண்ட் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அதிகமான கரண்ட்டு ஒரு ஒயர் வழியாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒயர் சூடாகி அதில் இருக்கக்கூடிய இன்சுலேஷன் தீப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்படி தீப்பிடிக்கும் போது இதுதான் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டை உருவாகுது. ஸோ அந்த பிரேக்கர் இருக்கிறது மூலமாக நம்மளோட ஒயரிங்கும் வீணாகாது. அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இருந்தும் பாதுகாத்துக்கலாம். பிரேக்கரில் சில டைப்லாம் இருக்குது, பிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைப்லாம் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிரேக்கரை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். உதாரணமாக பி டைப்பு பிரேக்கர் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து 3லேருந்து 5 மடங்கு கரண்ட் வந்து அதிகமாக போகும்போது ட்ரிப் ஆகும்.
ஸோ இந்த பிரேக்கரை நம்ம ஒரு மோட்டார் லோடுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். மோட்டாரு ஸ்டார்டிங்கில் அதிகபட்ச கரண்ட் எடுக்கும். அதாவது 10 மடங்கு 20 மடங்கு அப்படி அதிகமாக கரண்ட் எடுக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம இந்த பி டைப்பு பிரேக்கரை கொண்டு நம்ம மோட்டாருக்கு போடும்போது இந்த பிரேக்கரில் 3லேருந்து 5 மடங்கு கரண்ட் ரீச் ஆன உடனே ட்ரிப் ஆயிரும். ஸோ நம்ம மோட்டரை ஆன் பண்ணும்போது இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆயிரும். அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இந்த பி டைப் பிரேக்கர் வந்து செட் ஆகாது. அதனால தான் அதுக்கு அடுத்த டைப்லாம் வருது, சிடி அப்படின்றது. இந்த சிடி அப்படின்றது அந்த ரேட்டட் கரண்ட்டை விட, அதாவது 10 ஆம்ஸ் பிரேக்கர் ரேட்டிங் அப்படின்னா அதுலேருந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் இது ட்ரிப் ஆகும். ஸோ இதை நம்ம மோட்டார் லோடு, இண்டக்ஷன் லோடு அந்த மாதிரி லோடுக்கு வந்து நம்ம இந்த டைப்பை வந்து பயன்படுத்தலாம். இந்த பிரேக்கரில் 10,000 ஆம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கதை பார்க்க முடியும். இது எதை குறிப்பிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரேக்கரில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போது இந்த கரண்ட் அதிகபட்சமாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி போகும்போது இந்த பிரேக்கர் வந்து 10,000 ஆம்ஸுக்கு மேலே அந்த கரண்ட்டை அலோவ் பண்ணாது. அதாவது 10,000 ஆம்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த பிரேக்கர் ட்ரிப் பண்ணி விட்டுரும் அப்படின்றத குறிப்பிடுறது தான் இந்த கரண்ட் ரேட்டிங். இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.